உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். உள்ளத்தில் ஒன்றே உறைந்திடும் தெய்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உள்ளத்தில் ஒன்றே உறைந்திடும் தெய்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உலகினில் என்றும் நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உலகினில் என்றும் நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். வளமையும் வாழ்வும் இணைந்திடும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம். வளமையும் வாழ்வும் இணைந்திடும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம். மகிழ்வினை நிறைவாய் மனங்களில் பொழியும் இயேசுவின் திருவடி சரணாலயம். மகிழ்வினை நிறைவாய் மனங்களில் பொழியும் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். அவருடைய உயிருள்ள பிரசன்னத்தை உணர்வோம். நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுப்போம். எல்லா நிலையிலும் சூழ்நிலையிலும் நம்மை அன்பு செய்கிறவர், இரக்கமே உருவான தெய்வம். இதோ உம் தெய்வீக சமூகத்தில் நீங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கலாமா? திருப்பாடல் 16:1 சொல்லுகிறது, இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன் என்று சொல்லி. தாவீது இதோ தனிமையில் காடுகளில் மறைந்து இருக்கிற போது, உயிரை பாதுகாத்துக் கொள்ள அச்சத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இதோ தனிமையில், இறைவா நீர் மாத்திரமே என் நம்பிக்கை, நீர் மாத்திரமே என் அடைக்கலம், நீரே என் அறை, நீரே என் கோட்டை என்று சொல்லி அனுபவித்து சொன்ன வார்த்தைகள். அப்படி திரு பிரசன்னத்தில் 16:11 அழகாய் சொல்லுகிறது, உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம் வலப்புறத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டுன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. உணர்ந்து ஒப்பு கொடுத்து
இந்த பாடல்ல நாம் பாடுவோமா? தடுமாறுகிற என் வாழ்க்கையை, கரை காணாத என் படகை நீர் கரம் பிடித்து வழிநடத்தும்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? கரை காணா படகு போல தடுமாறும் வாழ்க்கையா, தடுமாறும் வாழ்க்கையா. உடைந்திருக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். கண்ணீரோடு உன் பாதம் வந்திருக்கிறேன். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள் சொல்லியிருக்கீங்களே. கண்ணீரோடு பிரசனம் வருகிறோம். என் கண்ணீரின் ஒவ்வொரு துளிகளையும் தோல்பையில் சேர்த்து வைத்து மிகுதியான ஆசீரால் நிறைக்க காத்திருக்கிற தெய்வமே, என் இதயத்தின் காயங்கள், என் இதயத்தின் ஆழத்தில் இருக்கிற வேதனைகள், என் இதயத்தில் மறைந்திருக்கிற புதைந்திருக்கிற கஷ்டங்கள் உயிருள்ள பிரசனத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கூட நீரிருந்து வழி நடத்தோடு சொல்லி ஒப்புக் கொடுத்து இந்த பாடலை நாம் பாடுவோமா? இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் இந்த நேசையா, இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, கரை காணா படகு போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகு போல தடுமாறும் வாழ்க்கையா, எல்லோரும் சேர்ந்து மாறும் வாழ்க்கையா, இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்த நேசையா. ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம் திரு பிரசன்னம் ஓடி வந்திருக்கிறோம். சோர்ந்து உடைந்து கலக்கத்தோடு குழப்பத்தோடு வேதனையோடு பயத்தோடு அச்சத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்குங்க. யோவான் மார்புல சாய்ந்து இளைப்பாறுதல அமைதிய ஆசீர மிகுதியாய் பெற்றுக்கொண்டாரே, அதுபோல உன் மார்பில் சார்வதற்குரிய பாக்கியத்தை பேற்றின எனக்கு என் குடும்பத்திற்கு ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாடலாமா? யோவானை போல உன் மார்பிலே இளைப்பாற வேண்டுமையா, 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 கரை காணா படகு போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகு போல தடுமாறும் வாழ்க்கையா, தடுமாறும் வாழ்க்கையா, இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்த நேசையா, இதயத்தின்
காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. ஆண்டவரே, பலகீன நான் இருக்கிறேன், பயமிழந்து இருக்கிறேன். இதோ என்னோட வாழ்க்கையில ஆற்றலா அரணா கோட்டையா நீங்க வாங்கப்பா. என்னால் தனித்து எதுவும் செய்ய முடியாது, என் ஆற்றலால் எதுவும் முடியாது. இதோ ஆண்டவரின் ஆவியினால் எல்லாம் ஆகும்னு சொல்லி சக்கரையா புத்தகத்தில் சொல்லப்படுகிறது போல ஆவியின் ஆற்றலால் எடுத்து பயன்படுத்தும் பலகீனனான குறைபாடுள்ள பலகீனமாய் இருக்கக்கூடிய என்ன எடுத்து வல்லமையான அற்புதமான அதிசயமான கருவியா பயன்படுத்தும்படி அருமையான கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் வேண்டிக் கொள்ளட்டும். தேவனுடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் வாரி அணைத்து வல்லமையாய் பயன்படுத்தட்டும். மோசேயை பயன்படுத்தியது போல, யோசுவாவை பயன்படுத்தியது போல எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தும். பலகீன குறைபாடுள்ள பாத்திரங்களால் எங்களை ஆவியால் நிரப்பி எங்களை வழிநடத்தும்னு சொல்லி ஒப்புக் கொடுப்போமா? பலகீனனான என்னையும் உன் பலத்தால் இடை கட்டி நீர். பலவீனனான என்னையும் உன் பலத்தால் இடை கட்டி நீர். பலகீனனான என்னையும் உன் பலத்தால் இடை கட்டி நீர். பலவீனனான என்னையும் உன் பலத்தால் இடை கட்டி நீர். கரை காணா படகு போல தடுமாறும் வாழ்க்கையா. கரை காணா படகு போல தடுமாறும் வாழ்க்கையா. தடுமாறும் வாழ்க்கையா. காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. ஆண்டவரே, அந்த இஸ்ராயேல் மக்கள் பழமையில எப்படி இருந்தார்களோ உடன்படிக்கையை மறந்தார்கள், உடன்படிக்கையை மறுத்தார்கள், உம்மை விட்டு தூர வாழ்ந்தாங்க. அதனால 70 ஆண்டுகள் அடிமைத்தனத்தை அனுபவித்தார்கள். உணர்ந்திருக்கிறோம், நாங்களும் புரிஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு நாங்களும் விதிவிலக்கு இல்லாதபடி ஊதாரி பிள்ளைகளாய் அல்லவா உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்காம, உங்களுடைய பாசத்தை புரிஞ்சுக்காம தூரம் இருந்துகிட்டு இருக்கிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. உங்களுடைய அன்பையும் அக்கறையும் இரக்கத்தையும் பேரன்பையும் தாகத்தோடு தேடுகிற பிள்ளைகளை எங்களை மாற்றி ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அவருடைய திருக்கரங்கள் நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய கரங்கள் ஒப்பு கொடுப்போம். காணாம போன ஆடா தூரம் நிற்கிறேன்ப்பா, காணாம போன ஆடா உங்களை விட்டு விலகி நிற்கிறேன்ப்பா, தேடி வாங்க, தோல்ல என்ன போட்டுக்கோங்க, அணைச்சு அரவணைச்சு அன்பை பாசத்தை இரக்கத்தை நிறைவா காட்டுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாடலாமா? காணாமல் போன ஆடு நான் தேடி வந்தீரையா. 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 கரை காணா படகு போல தடுமாறும் வாழ்க்கையா. கரை காணா படகு போல தடுமாறும் வாழ்க்கையா. தடுமாறும் வாழ்க்கையா. இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்த
கரை காணா படகு போல தடுமாறும் வாழ்க்கையா. கரை காணா படகு போல தடுமாறும் வாழ்க்கையா. தடுமாறும் வாழ்க்கையா. தடுமாறும் வாழ்க்கையா. தடம் மாறுகிற என் வாழ்க்கையை உம்முடைய பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னோடு கூட நீரும் என்னை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். அற்புத பிரசன்னத்தில் கடந்த நாட்களில் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைத்தனமான காரியங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். அற்புத கரம் என்னோடு இருந்து என்னை ஆற்றி தேற்றி அற்புதமாய் அதிசயமாய் வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிக்கலாம். திருப்பாடல்கள் 13:6. திருப்பாடல்கள் 13:6. நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன், ஏனெனில் எனக்கு நன்மை பல செய்துள்ளார். Praise the Lord. 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 இந்த உயிருள்ள ஆண்டவர் எண்ணற்ற நன்மைகளை நமக்கு நம் குடும்பத்திற்கு செஞ்சிருக்கிறார். அமர்ந்தபடி அவரை உற்று நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்வோமா? ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்பும் நீங்கள் பாட வேண்டிய வார்த்தைகள். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பாடுவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுத்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கடந்த நாட்களில் நீர் செய்த எண்ணற்ற நன்மைகளுக்கு நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கரம் பிடித்து கனின்மணி போல வழி நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இழந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்தீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. முன்னும் பின்னுமாய் மேலும் கீழுமாய் இடப்புற வலப்புறமாய் சூழ்ந்திருந்தும் சமூகம் ஆபத்துக்கள் விபத்துக்கள் இல்லாமல் என்னை வழி நடத்தியதே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மெய்யான விடுதலையை ருசிப்பதற்குரிய ஆசிரை கொடுத்ததற்காக நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என் வேதனைகளிலிருந்து உண்மையான விடுதலையை நீர் கொடுத்ததற்காக நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சமாதானத்தை சந்தோஷத்தை என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் நீர் கொடுத்ததற்காக நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என் கண்ணீரை துடைத்ததற்காக நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கரம் பிடித்து நடத்தியோ மேலான கிருபைக்காக நன்றி நன்றி ஐயா,
கோடி கோடி நன்றி ஐயா. ஆசிரியின் பாத்திரமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறோம் மேலான கிருபைக்காக நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. இல்லத்தின் தேவைகள், மன்றாட்டுகள், காரியங்கள் ஒவ்வொன்றையும் வாய்க்க பண்ணியதற்காக நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. உம் அற்புத சமூகம் எங்களோடு விலகாமல் இருந்த மேலான கிருபைக்காக நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. விண்ணகம் துறந்து மன்னகம் வந்த அடிமை நிலையேற்று எங்களுக்காய் மனுவுரு எடுத்தவரே நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எல்லா நிலையிலும் சூழ்நிலையிலும் எங்களை விட்டு கொடுக்காதவரே நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. என் இல்லத்தையும் பரிசுத்த பாதத்தண்டையில் வைத்து காக்கிறவரே நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லி மறக்காமல் நினைவு கூறுகிறவரே நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நீர் கொடுத்த நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்திற்காக நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நீர் செய்த ஒவ்வொரு நன்மைத்தனமான காரியங்களுக்காக நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நீர் அனுமதித்த தோல்விகள் அவமானங்களுக்காக நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தனிப்பட்ட விதத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளை மௌனமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வாசிக்கலாம். திருப்பாடல்கள் 20:4. உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக. உன் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இந்த நாளினுடைய சிந்தனையாக திருப்பாடல் 20:4 நாம் தியானிக்கிறோம். எப்ப ஆண்டவர் உன் மனம் விரும்புகிறதை தந்தருள்வார். எந்த சூழ்நிலையில் உன் திட்டங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிறத நம்ம 2 அரசர்கள் 4வது அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசித்து நம் வாழ்க்கையை இந்த ஆண்டவரோடு ஒப்பு கொடுத்து இறை அருளுக்காக மன்றாடலாம். ஆங்கிலத்தில் அழகான ஒரு சொற்றொடர் சொல்லுவாங்க,
Every miracle in the Bible first started as a problem. படிச்சோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா அது? ஒவ்வொரு அற்புதமும் வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிற அதிசயங்களுடைய துவக்கம் பிரச்சனையாக இருந்துச்சா? ஒன்றொன்னா எடுத்து பார்த்தேன். ஆமாம் இல்லை, ஒவ்வொரு அற்புதங்களுடைய அதிசயங்களுடைய துவக்கம் பிரச்சனையாக இருந்தது, குழப்பமாக இருந்தது, வேதனையாக இருந்தது, போராட்டமாக இருந்தது. Praise the Lord. வேதாகமத்தில் ரொம்ப அழகா சொல்லுது. திருப்பாடல் 34:10, ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறையும் வராது. ஆமோஸ் 5:6 அழகா சொல்லுது, என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள். இந்த மனைவியினுடைய கணவன் எலிசாவினுடைய இறைவாக்கினர் குழுவில் இருந்திருக்கிறான். வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்ந்திருக்கிறான். அப்படின்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்திருக்கணும் அந்த குடும்பத்திற்கு. ஆனால் அவன் இறந்த பிற்பாடு சரி கணவன் தான் போயாச்சு, இனி வருகிற நாட்கள் அவனுடைய நிலையிலிருந்து இந்த 2 பிள்ளைகள் என் வாழ்க்கையை பார்த்து கொள்ளும், இந்த 2 பிள்ளைகள் இனி வருகிற நாட்கள் எனக்கு ஆதரவாக அரணாக கோட்டையாக இருந்து என்னை கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு நம்பிட்டு இருந்த சூழ்நிலையில் கடங்காரங்கள்லாம் வந்து இப்போ இவங்களையும் பிணையாக எடுத்து செல்ல இருக்கிறார்கள். திரும்ப சொல்கிறேன், வேதாகமத்தின் அற்புதங்கள் துவக்கம் பிரச்சனையாக இருந்தது. இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது, பிரச்சனை இருக்கா, வேதனை இருக்கா, நோய் இருக்கா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த பிரச்சனை, இந்த நோய், இந்த அவமானம், இந்த குழப்பம் ஆண்டவர் ஒரு பெரிய அதிசயமாக மாற்றப் போகிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. வழக்கமாக நமக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடவுள் கதவை சாத்துனா கதவை மட்டும் பார்க்காத, அவர் ஜன்னலை திறப்பார். ஏதாவது ஒரு விதத்தில் அவர் உதவி செய்ய தயாராக இருக்கிறார். ஏதாவது ஒரு விதத்தில் நம்முடைய தேவைகளை, மன்றாட்டுக்களை ஏதாவது ஒரு விதத்தில் கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். இன்னைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, சாத்தப்பட்டிருக்கிற கதவை பார்த்து கண்ணீரோடு கதறி அழுது கொண்டிருக்கிறோமே ஒழிய இறைவன் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற மறு காரியங்களை நாம் சந்திப்பதில்லை, சிந்திப்பதில்லை. ரொம்ப அழகா ஆங்கிலத்தில் இன்னொரு சொற்றொடர் உண்டு. Thank God there is always a way for the child of God if we go to God and trust Him. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. கடவுளின் பிள்ளைகளுக்கு எப்போதும் ஒரு வழி திறந்திருக்கிறது. அதனால் கவலைப்பட, சோர்ந்து போக வேண்டாம். இதனுடைய 2வது பகுதியை பார்க்கிற போது என்ன வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஏற்கனவே கணவர் போயாச்சு, பிள்ளைங்களும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, வீட்டில் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. கணவன் இல்லைங்கிறப்ப 2 சின்ன பசங்க ஒவ்வொரு பொருளாக அடக்க வச்சு கிட்டத்தட்ட வீட்டில் இருக்கக்கூடிய 90% ஜாமான்ங்க காலி. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த பொண்ணு கேட்குது, என்கிட்ட என்ன இருக்கும்? எலிசா 2வது காரியத்தை சொல்கிறாரு, ஒரு அற்புதம் நடக்கணும்னா உன்னிடத்தில் இருக்கிற குறைகள் ஆண்டவருக்கு போதும். Praise the Lord. Praise the Lord. ஒன்றுக்கு குறை, ஒன்றுக்கு பலகீனம், ஒன்றுக்கு சிறுமை ஆண்டவருக்கு போதும். அதை ஆண்டவர் பெருமையாக அற்புதமாக மாற்றுவதற்கு தயாராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம கையில் அது சின்னது. அந்த குட்டி பையன் கையில் இருந்த வர 5 அப்பம் 2 மீன் சிறுசு. ஆனால் அது ஆண்டவருடைய கரங்களுக்கு போன போது 5000 பேர் உணவு உண்டார்கள். அதுதான் சொல்கிறேன், அந்த பொண்ணு நினச்சிது, அந்த மனைவி, கணவனை இழந்த மனைவி நினச்சாங்க, நம்மளே நாதியற்று இருக்கிறோம், நம்மளுடைய சூழ்நிலையே இவ்வளவு கடவுளைக்கிடமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் என்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறீங்கிறப்ப எலிசா சொல்கிறாரு, உன்னுடைய குறைகள் ஆண்டவருக்கு தேவை ஒரு அற்புதத்தை செய்ய. தாராளமாக அவர் ஒன்றுமில்லாமல் இருந்தே உருவாக்க முடியும். எதுவுமே இல்லாமல் இருந்து ஆண்டவரால் உருவாக்க முடியும். அவரால் ஆக்காதது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ஆழமா நம்பிக்கை இருக்கு. ஆனால் நம்மளுடைய குறைகளை அவர் மிகுதியாய் மாற்றுகிற போது ஒரு சாட்சியாக எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். அதைத்தான் இன்னைக்கு நம்ம உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம்.
மூன்றாவதாக காலியான பாத்திரங்களை கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றார். வாசிக்கலாம் தொடர்ந்து. அடியாளாகி என்னிடத்தில் கலயத்தில் சிறிது எண்ணெய் மட்டுமே இருக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. வீட்டில் என்ன இருக்கு? கொஞ்சூண்டு எண்ணெய். இன்னைக்கு நைட்டு நாளைக்கு காலையில் தாட்டலாம். ஏதோ 2 ரொட்டி பிள்ளைகளுக்கு சுட்டு கொடுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னன்னு தெரியாது. அதுக்கு மேலே எங்கள் வாழ்க்கை கேள்விக்குறி தான். அதுக்கு மேலே எங்கள் வாழ்க்கை கஷ்டம்தான். அதுக்கு மேலே முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இந்த ஆண்டவரை நம்பி ஏதாவது ஆயிடுமோங்கிற பயம். இன்னைக்கு நான் ஓடி வந்து உங்கள் பாதத்தில் நிற்கிறேன்னு சொல்கிறாரு எலியா. சொல்கிறாரு, நீ என்ன செய்ய, நீ போய் எல்லா வீட்டிலும் பக்கத்து வீட்டில் இருக்கவங்ககிட்ட எல்லாம் போய் காலியான பாத்திரத்தை வாங்கு. அந்த பொண்ணுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கோம். நம்ம ஒன்று கேட்குறோம், இவர் ஒன்று சொல்கிறார். புரியுதா? இவர் ஏதாவது டிஷ்ஷுன்னு ஒரு மேஜிக் போட்டு கையில் அப்படியே கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா அவர் என்ன சொல்கிறாரு? போ, காலியான பாத்திரத்தை வாங்கிட்டு வா. இப்போ எனக்கு புரியல, எதுக்குடா காலியான பாத்திரம் வாங்கிட்டு சொல்கிறார்? கேள்வி கேட்கல. நல்ல கவனிங்க, அற்புதம் நிகழ்வதற்கு கேள்வியே கேட்கல. பொட்டாட்டம் அந்த பிள்ளை போது பக்கத்து வீட்டில் இருக்கவங்ககிட்ட எல்லாம் காலி பாத்திரம் கொடுங்க, காலி பாத்திரம் கொடுங்க, காலி பாத்திரம் கொடுங்க அப்படின்னு கேட்குது. பக்கத்து வீட்டுக்காரவனுக்கெல்லாம் நல்லா தெரியும் இது ஒன்றா விற்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. காலியான பாத்திரம் கேட்டால் என்ன செய்வாங்க மற்றவங்கெல்லாம்? இது திரும்ப கொடுக்குமா? எதுக்காக காலியான பாத்திரம்? காலியான பாத்திரத்தை வாங்கி நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? எதுக்கு கேட்டாருன்னு அந்த அம்மாக்கும் தெரியாது, எதுக்கு சொன்னாருன்னு எலிசாக்கும் தெரியாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் தூண்டுதல்ல பாத்திரத்தை வாங்கிட்டு வா. ஒவ்வொரு வீட்லேயும் போய் கேட்குறப்ப என்ன நினச்சிருப்பாங்க? இது பாத்திரத்தை திரும்ப கொடுக்குமா, இல்லை ஆட்டையை போட்டு இதையும் விற்று சாப்பிட்ருச்சுன்னா என்ன பண்ணுறது? கொடுக்கலாமா வேண்டாமா? சரி, காலியான பாத்திரம் தானே, எதுக்குமா கேட்குற, அதை வச்சு என்ன செய்ய போகிற? எதுவும் பதில் சொல்ல தெரியாது. ஏன்? இறைவாக்கினர் கேட்டாரு, நீங்கள் கொடுங்க. இறைவாக்கினர் கேட்டிருக்கிறாரு, நீங்கள் கொடுங்க, அவ்வளோதான் அதுக்கு பதில். வேற ஒன்றும் அதுக்கு சொல்ல தெரியாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தனை காலி பாத்திரங்கள் அதிகமாய் அந்த பிள்ளை வாங்கி இருந்தாலோ அந்த அளவு ஆசீர்வாதம் மிகுதியாய் இருந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடுத்தது முக்கியமாக ஒன்று சொல்கிறார். என்ன அப்படின்னா, வீட்டோட கதவை நீ பூட்டிக்கொள். வீட்டோட கதவை நல்லா பூட்டிக்க. எதுவும் வெளியில் இருக்கிறது தெரியக்கூடாது. என்ன ஆக்குதுன்னு வெளியில் இருக்கிற மக்களுக்கு தெரியக்கூடாது. அது என்ன சொல்லுச்சு? ஒரு சிறிய கலயத்தில், வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும், ஒரு சிறிய கலயத்தில் கொஞ்சூண்டு எண்ணெய். கொஞ்சூண்டுன்னு என்ன? மிக சொற்பம். இத்தனை பாத்திரத்தை வாங்கிட்டு வர சொன்னீங்களே, எல்லாத்தையும் அடுக்கி வச்சு ஊத்துறதுன்னா என்ன ஆக போகுது? இது இருக்கிறது சின்னூண்டு, வாங்கி இருக்கிறது பெரிய பெரிய பாத்திரம். ஊத்துனா என்ன ஆகும்? இனி ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் தடமாறுகிற போது இறைவன் கரத்தை நீ வெறுமையாய் பற்றி கொண்டு இருக்கிற போது அந்த வெறுமையை அருமையாய் ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடிய கடவுள் என் கடவுள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனால் அந்த குழப்பம் இருந்துச்சு. ஆனால் பாருங்க, அந்த பொண்ணும் கேட்கல, அந்த பசங்களும் கேட்கல. ஏம்மா உனக்கு புத்திக்கு இது கெட்டு போச்சா? அவங்க தான் சொல்கிறாங்கன்னு போய் இத்தனை பாத்திரத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறியே அப்படின்னு அந்த பசங்களும் கேட்கல. நம்பிக்கையோடு இல்லத்தில் சென்று கதவை பூட்டி அந்த இறைவாக்கினர் எலிசா என்ன சொன்னாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அற்புதம் நடக்கணும்னா ரெண்டாவது காரியம், உன் சிறுமை ஆண்டவருக்கு தேவை. ரெண்டாவது முழுமையான கீழ்ப்படிதல். You just need to listen what he says. அவரிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ, எதை சொல்கிறாரோ அப்படியே கீழ்ப்படிகிற போதே, அப்படியே செவிசாய்க்கிற போதே இறைவன் நீ எதிர்பார்த்ததை விட நினைச்சு பார்க்காதபடி நீ நினைத்ததற்கும் திட்டமிட்டதற்கும் எதிர்பார்த்ததற்கும் மேலாக ஆசீர்வதிக்கிற கடவுள் நம் கடவுள். ரெண்டு காரியம் சொன்னேன். உங்கள் குறை ஆண்டவருக்கு தேவை. ரெண்டாவது செவிசாய்த்து கீழ்ப்படுகிற போது ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறாருன்னு சொன்னேன். உன்னோட நம்பிக்கை எந்த அளவு பெருசாக இருக்கோ ஆசீர்வாதம் அந்த அளவு பெருசாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அந்த பொண்ணு ஒரு வேளை நம்பாமல் குட்டியூண்டு பாத்திரம் ஒன்று வச்சுருந்துச்சுன்னா ஒன்று தான் கிடச்சிருக்கும். 200 பாத்திரம் வச்சுருந்துச்சுன்னா
500 பாத்திரம் வச்சுருந்துச்சுன்னா, பெரிய பெரிய அண்டா வச்சுருந்துச்சுன்னா பாருங்க, கடைசி பாத்திரம் முடிஞ்சோடனே என்ன வர்றது என்ன ஆயிடுச்சு, நின்றுருச்சு. எப்படிப்பட்ட பாத்திரம் அது? சின்ன கலயம், கொஞ்சூண்டு எண்ணெய், அத்தனை பாத்திரங்களையும் நிரப்பியது. அத்தனை பாத்திரத்தையும் நிரப்புச்சு. உன்னுடைய நம்பிக்கையின் அளவு ஆசீர்வாதத்தினுடைய அளவு. உன் நம்பிக்கை கொஞ்சமாக இருந்ததுன்னா ஆசீர்வாதம் கொஞ்சமாக தான் இருக்கும். உன் நம்பிக்கை அதிகமாக இருந்ததுன்னா ஆசீர்வாதத்தினுடைய அளவு பெருசாக இருக்கும். நம்பிக்கையை சின்னதாக வச்சுக்கிட்டு எனக்கு பெரிய ஆசீர்வாதம் வேணும்னு எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். அப்போ என்னோட நம்பிக்கையின் அளவை நான் அதிகப்படுத்த வேண்டும். அந்த பொண்ணு கேள்வியே கேட்கல, எதிர்த்து கேட்கல, எதிர்த்து சொல்லலை, இதை நான் செய்யணுமா, இதைத்தான் பண்ணணுமா, எங்கள் வீட்டுக்காரர் எவ்வளோதான் இருந்தார், நீங்கள் பார்த்து ஏதாவது கொடுக்குறதில்ல கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, ஏதோ கொடுக்கறத கொடுங்க, கேட்கல. அவர் என்ன சொன்னாரோ அப்படியே செஞ்சிச்சு. பாத்திரங்கள் வாங்க சொல்லிச்சு, வாங்கிய பாத்திரங்கள் அத்தனையும் நிரம்பியது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கு பின்னால் ஓடி போய் வாங்கினா ஒன்றும் ஆகாது. அதனால தான் உன் மனம் விரும்புகிறதை அவர்கள் தந்தருள்வார். முதல் காரியம், அதுக்கு உன் குறைகள் ஆண்டவருக்கு தேவை. ரெண்டாவது, எந்த அளவு நீ செவிமடுக்கிறாயோ கீழ்ப்படுகிறாயோ அந்த அளவு ஆசீர்வாதத்தினுடைய அளவு அதிகமாய் மிகுதியாய் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வேற பாத்திரம் இல்லமான்னு சொன்னா ஆசீர்வாதம் நின்றுச்சு, முடிஞ்சது. ரொம்ப அழகாக சொல்கிறார், இதை கொண்டு போய் விற்று இனி வர நாட்களில். ஏன்னா எண்ணெய்ங்கிறது அந்த காலத்தில் இஸ்ராயல் மக்கள் பயன்படுத்திய மிக முக்கியமான ஒரு பொருள். இன்றைக்கி தங்கம் நம்ம எப்படி விலை மதிப்புள்ளதாக நம்ம நினைக்கிறோமோ அதுபோல் இஸ்ராயல் மக்களுக்கு எண்ணெய். ஸோ அது அத்தனை பாத்திரம் நிறைஞ்சிருக்குன்னு அவ்வளவு செல்வங்கள் ஆண்டவர் கொடுக்குறாரு. நீ நம்புன, பக்தியாக இருந்த, விசுவாசத்தோடு இருந்த, கீழ்ப்படிஞ்ச, ஆழமாக இருந்த, என்னோட வார்த்தைக்கு நீ மறுபேச்சு பேசலை, அதற்கான ஆசீரை மிகுதியாய் பெற்றுக்கொள் என்று சொல்லி இறைவன் கொடுத்த ஆசீரின் அளவு அதிகமாகும். நெப்போலியனும் ஒரு நண்பரும் இருந்தார்கள். சிறு வயது முதலாக 2 பேரும் இணை பிரியாதவங்க, ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு நெப்போலியன் நல்ல வசதியான பிற்பாடு அரசன் ஆயாச்சு, பேரரசன் ஆயாச்சு. இவர் சாதாரண நிலையிலேயே இருக்கிறார். திருமணமாச்சு, குழந்தைகள் வந்தது. ரொம்ப சிரமங்களுக்கு மத்தியில் சாப்பாட்டுக்கே சிரமப்பட்டு கொண்டிருந்த காலகட்டம். அப்போ அந்த மனைவி சொன்னாங்க, நெப்போலியன் தான் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சே, நீங்கள் ஏன் நெப்போலியன்ட்ட போய் ஒரு உதவி கேட்கக்கூடாது, நீங்கள் ஏன் போய் நெப்போலியன்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்கக்கூடாது, கண்டிப்பாக அவர் செய்வார். அப்படிங்கிறப்ப இவர் சொல்கிறாரு, அவர் என்ன ஞாபகம் வச்சுருக்காரா என்னன்னு தெரியல, ஏன்னா ரொம்ப கேப் ஆகிடுச்சு, நீண்ட நாட்களாக இடையில எதுவுமே நான் பேசலை, இப்போ போய் நான் பார்த்து ஃபஸ்ட்டு தரமே காசு கொடுன்னு கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டானா, எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை தப்பாக நினைக்க மாட்டானா அப்படிங்கிறப்ப மனைவி சொல்கிறாங்க, இப்போ நம்ம சூழ்நிலை வேறு வழி இல்லை, நீங்கள் தயவு செய்து போய் அவர்கிட்ட ஏதாவது உதவி கேளுங்க. இவரும் சரின்ட்டு வேறு வழி இல்லாமல் நெப்போலியனை போய் சந்திக்கிறார். பார்த்ததும் ஓடி வந்து வாரி அனைத்து முத்த மழைகளை நெப்போலியன் பொழிந்தார். எப்படி இருக்கன்னு கேட்டோன்னே நல்லா இருக்கேன்னு சொல்கிறப்ப நெப்போலியனுக்கு புரிஞ்சிருச்சு, ஒரு நண்பனுக்கு தெரியாதா உன் முகத்தில் இருக்கக்கூடிய சோகம், உன் முகத்தில் இருக்கக்கூடிய வேதனை, உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியாதா, என்ன வேணுமோ சொல்லு, இந்த தேசத்தினுடைய பேரரசன் நான், உன் நண்பனாக இருக்கிறேன், நீ என்ன வேணுமோ கேளு, உனக்கு சந்தோஷமாக தர்றதுக்கு தயாராக இருக்கேன். வெக்கப்பட்டுக்கிட்டு கூனி குறுகி கூச்சத்தோடு கேட்குறார், ஒரு 10,000 ரூபா கொடுப்பா, நம்ம மதிப்புக்கு சும்மா சொல்கிறேன் நான், ஒரு 10,000 ரூபா கொடுப்பா, ரொம்ப சிரமத்தில் இருக்கோம், சாப்பாட்டுக்கே வழி இல்லை, என் குழந்தைகள் எல்லாம் பட்டினி இருக்கிறார்கள், கொடுத்தானா ஒரு 2 மாதம் சமாளிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்கிறப்ப நெப்போலியன் நிதி அமைச்சரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு 10 லட்சம் ரூபாய் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறார். இவன் நண்பனுக்கு தூக்கி வாரி போடுது, இல்லைப்பா 10,000 போதும், தயவுசெய்து அவ்வளோலாம் வேண்டாம், கேட்பது நீ மனித நிலையிலிருந்து வறிய நிலையிலிருந்து கேட்குற, கொடுக்கிறது சாதாரண ஆள் இல்லை, இந்த உலகத்தினுடைய சக்கரவர்த்தி பேரரசன்,
நீ ஓ நிலையிலிருந்து கேட்குற, நான் ஏன் நிலையிலிருந்து கொடுக்கணும்ல. நீ கேட்டதை கொடுத்தேன்னு உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும், இந்த வாங்கிக்க, நீ கேட்டதை விட 100 மடங்கு அதிகமாக நான் உனக்கு தர்றேன்னு கொடுத்ததாக வரலாறு சொல்லுகிறது. இன்னைக்கு நம்மளோட கடவுள் அப்படிதான். நீ நினைப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் திட்டமிடுவதற்கும் மேலாக நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். முழந்தால் படியிட்டு நம்முடைய தேவைகள் மன்றாட்டுக்களை பக்தி நிறைந்த உள்ளத்தோடு ஒப்பு கொடுத்து இறை அருளுக்காக மன்றாடுவோம். என் ஜெபம் கேளும் இயேசுவே, பதில் தாரும் இயேசுவே. என்று சொல்லி உணர்ந்து பாடுவோமா? அவருடைய உன்னத கரத்தில் நம் ஒவ்வொரு தேவைகளையும் ஒப்பு கொடுப்போம். மன்றாட்டுகளுக்காக விசேஷமாய் ஜெபிப்போம். ஜெபம் கேளும் இயேசுவே, பதில் தாரும் இயேசுவே. பாடுவோம். ஜெபம் கேளும் இயேசுவே, பதில் தாரும் இயேசுவே. உணர்ந்து ஜெபம் கேளும் இயேசுவே, பதில் தாரும் இயேசுவே. எம் திருச்சபையும் பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதை முன்னின்று வழிநடத்துகிற எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள், துறவரத்தார், பொதுநிலையினர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, எங்கள் வெறுமைகளை நீர் விரும்புகிறீர், அருமையான ஆசிராய் மாற்ற முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேளும் இயேசுவே, பதில் தாரும் இயேசுவே. எம் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ எங்களுடைய தொழில்களாய் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் உன் கரங்களினால் தொட்டு செய்கிற ஒவ்வொரு தொழிலையும் ஆசீர்வதிப்போம், மிகுதியாய் பலப்படுத்துவோம்னு சொன்னீங்களே. எங்க தொழில்களை ஆசீர்வதித்து வல்லமையை தரும்படி, வல்லமையாய் உயர்த்தும்படி உன் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேளும் இயேசுவே, பதில் தாரும் இயேசுவே. நோயாளிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். வெளியேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தால் சுத்திகரியும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பரிசுத்த இரத்தம் இறங்கி மாற்றட்டும். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராய் நீ இருக்கிறீர். இதோ இவர்களுக்கு நல்ல சுகத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். ஜெபம் கேளும் இயேசுவே, பதில் தாரும் இயேசுவே. என் வாலிப பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். படித்துவதற்குரிய நல்ல சூழ்நிலைகளை உருவாக்குங்க. சபையாளர் 12:1 உன்னை படைத்தவரை உன் வாலிப பருவத்தில் நினைக்க மறவாதே என்ற வார்த்தைகளுக்கு இணங்க தாகத்தோடு உம்மை தேடவும், உமக்காய் வாழவும், வைராக்கியமாய் உமக்காய் எழுப்பப்படவும், இதோ அந்த ஏழை கைமன் போல விசுவாசத்தில் நம்பிக்கையோடு செவிமடுக்கிற பிள்ளைகளாய் எல்லா நிலையிலும் சூழ்நிலையிலும் மாற்றி நீர் கொடுப்பீர் என்று உணர்ந்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேளும் இயேசுவே, பதில் தாரும் இயேசுவே. குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். வளர வளர ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ பயத்திலும் நீர் சிறந்து விளங்கியதை நாங்கள் கேட்கிறோம். தோமுட பரிசுத்த சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். எங்க குழந்தைகளை நீர் வளர்த்திடும், நீர் வார்த்திடும். உமக்கு பிரியமானபடி இந்த சிறு பருவ முதலாக சாமுவேலை போல ஆண்டவரே பேசும் அடியவன் கேட்கிறேன் என்று சொல்லி உமக்கு பிரியமாய் வாழ வளர கிருபை செய்யும். ஜெபம் கேளும் இயேசுவே, பதில் தாரும் இயேசுவே.
இதோ இந்த ஆலயங்களில் எங்களுடைய மூதாதையரை நினைவு கூறுகிறோம். அவர்களுடைய செபம், அவருடைய முன்னுதாரண வாழ்க்கை, அவருடைய எடுத்துக்காட்டாய் கொடுத்த விசுவாசம் இன்றைக்கு நாங்கள் இந்த விசுவாசத்தில் வளர்வதற்குரிய வாய்ப்பாய் இருந்திருக்கிறது. மரித்த அவர்கள் ஒவ்வொருவரையும் தேவருடைய பிரசன்னம் தாங்கட்டும். தேவருடைய கரம் அவர்களை வல்லமையாய் வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். நித்திய இளைப்பாற்றி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடுவீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபம் கேளும் இயேசுவே, பதில் தாரும் இயேசுவே. நம்முடைய தேவைகளை ஒப்புக் கொடுத்து நற்கருணை ஆண்டவர் பிரசன்னத்தில் பக்தி நிறைந்த உள்ளத்தோடு ஒப்புக் கொடுத்து நாம் பாடுவோமா? நலம் தரும் நற்கருணை ஆண்டவரே, நலன்களாலே நிரப்புமே. நலம் தரும் நற்கருணை ஆண்டவரே, நலன்களாலே நிரப்புமே. ஆதரவின்றி தேடி வந்தோம், நாடி வந்தோம், ஆதரிப்பாயே. நலம் தரும் நற்கருணை ஆண்டவரே, நலன்களாலே நிரப்புமே. சுமை சுமந்து சோர்ந்து வந்து கரம் தந்து தாங்கிடுவாய். நலம் தரும் நற்கருணை ஆண்டவரே, நலன்களாலே நிரப்புமே. இதய நோயால் வருந்தி வந்தோம், குணம் தந்து உதவிடுவாய். நலம் தரும் நற்கருணை ஆண்டவரே, நலன்களாலே நிரப்புமே. தாய்மை பேரின்றி தவிக்கிறோம், குழந்தை வரத்தை தந்திடுவாய். நலம் தரும் நற்கருணை ஆண்டவரே, நலன்களாலே நிரப்புமே. வேளை வாய்ப்பின்றி அழைகிறோம், சோர்கிறோம், நல்வாழ்வினை காட்டிடுவாய். நலம் தரும் நற்கருணை ஆண்டவரே, நலன்களாலே நிரப்புமே. உழைக்கும் கரங்கள் நிறைவு பெற தொழிலில் வெற்றியை தாருமே. நலம் தரும் நற்கருணை ஆண்டவரே, நலன்களாலே நிரப்புமே. திருமண தடை வெறும் இளையோர்கள் நல்வரம் பெற்றிட வழிகாட்டுமே. நலம் தரும் நற்கருணை ஆண்டவரே, நலன்களாலே நிரப்புமே. இறை குரல் கேட்டு இறை பணியாற்ற அழைத்தல் பெருகிட செய்திடுவாய். நலம் தரும் நற்கருணை ஆண்டவரே, நலன்களாலே நிரப்புமே. பிரிந்த உறவுகள் ஒன்று சேர ஆதாரமாக வேண்டுமையா. நலம் தரும் நற்கருணை ஆண்டவரே, நலன்களாலே
இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்துக்கு வந்திருக்கக்கூடிய விண்ணப்பங்களை மௌனமாய் நினைவு கூறுவோம். மாண்புயர் கீதம் முழந்தால் படியிட்டு நாம் பாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் படையனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரியும். தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.